ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி தாயே துணைன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு தானே என்னுடைய உருவத்தை தொட்டாய். கண்டிப்பா நீ நினைச்ச அனைத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். என் மீது நம்பிக்கை கொண்ட என் செல்ல பிள்ளையே, நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும், நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு நடக்கும்படியும் உனக்கான அருளை தர நான் வந்துவிட்டேன் அல்லவா. இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம். நீ பயப்பட வேண்டிய விஷயம் ஒண்ணுனா, அது நீ செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பாவத்துக்கும் மட்டும்தான். தவறு செய்ய தயங்கலாம், பாவம் செய்ய பயப்படலாம். மற்றபடி இந்த உலக வாழ்க்கையை நினைச்சு நீ பயப்படணுன்ற எந்த தேவையும் இல்லை. நான் உன்னை அஞ்ச வைக்கக்கூடியவள் அல்ல என் செல்லமே. என் அருளால உன்னை உயர்த்தக்கூடியவள். நீ என்னை திட்டிருக்க, நான் உனக்கு நல்லதே செய்யலன்னு என் மேல வருத்தப்பட்டிருக்க, கோபப்பட்டிருக்க. ஆனா அத்தனையும் நீ செய்தாலும் இந்த வராகி அம்மா என் கண்ணின் மணியாக, என் செல்ல பிள்ளையாகவே ஒன்ன நினைக்கிறேன். நான் உன்கிட்ட இருந்து கேட்பதெல்லாம் நீ எனக்கு பயப்படணும், அடிபணிஞ்ச அடிமையா போகணுன்றது இல்லை. உன் மனதை முழுமையாக எனக்கு அர்ப்பணிச்சுடு, உன் உள்ளத்தை எனக்கு கொடுத்துடுன்னு மட்டும்தானே கேட்குறேன். உன்னுடைய உள்ளத்தையும் உன் மனசையும் நீ எனக்கு கொடுக்கும்போது அதில் முழுவதுமாக என் அருளை நிரப்பி உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வகுத்த பாதையில் வாழச் செய்வேன். நான் போட்ட திட்டப்படி உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்ததுன்னா அப்புறம் நீ வெற்றி பெறுவதையும் ஜெயிப்பதையும் யாராலும் தடுக்க முடியாதல்லவா. வாழ்க்கையில் சில சிக்கல்களும் தடைகளும் வரும்போது நீ பயப்படக்கூடாது. நான் உனக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக தான் உன் கர்ம வினைகளை எல்லாம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி கர்ம வினைகளை கழிக்கும்போது சில துன்பங்கள் வரலாம். ஆனால் துன்பம் வரும்போதெல்லாம் நீ தனியா அல்ல, இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கேன்ற அந்த புரிதலை உனக்குள்ள வச்சுக்கோ. உன்னை என் கைகளில் இருக்க பிடித்து கொண்டு பயணிக்கும் இந்த வராகி அம்மா நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா நல்லதையும் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன். நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் இரவு நேரங்களில் சரியாக தூங்க முடியாமல் தவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். கண்களை மூடும் போதெல்லாம் கவலைகள் உன்னை சூழ்ந்து நிற்கிறதல்லவா. உனக்கே தெரியாம உன் மனசுல நீ அமைதியை இழந்து துன்பத்தை சுமந்துக்கிட்டு வாழ்ந்து வருகிறாய் என்பது எனக்கு தெரியும். அப்படி என்னை நம்பிக்கையோடு வணங்கக்கூடிய நீ துன்பங்களால மனமுடைந்து சோர்ந்து போக கூடாதுன்றதுக்காக தான் உன் கர்ம வினைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நான் வந்திருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கும் துன்பங்களை எல்லாம் துரத்தி அடிச்சு உன் வாழ்க்கையில நல்ல நேரத்தை நான் உருவாக்குவேன். துன்பம் எவ்வளோ வேணா இருந்துட்டு போட்டோம். இனி வரக்கூடிய காலங்கள்ல உன் வாழ்க்கையில இன்பத்தையும் வெளிச்சத்தையும் இந்த வராகி அம்மா கொடுப்பேன். நீ எப்போதும் அச்சமின்றி என் மீது நம்பிக்கை வச்சினா உன் வாழ்க்கையில விரைவாகவே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. எதுக்கெடுத்தாலும் கலங்கிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் தூக்கம் இல்லாமல் தவிக்காதே. நடந்ததுன்றதை எல்லாரும் நினச்சி பார்க்குறதுன்றது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் நீ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் போது கெட்ட சிந்தனைகளை மட்டும் சிக்கிக்கொண்டு ஏன் மேலும் மேலும் அதையே யோசித்து சோர்ந்து போகிறாய். இரவு பொழுதில் என்னதான் இருள் வந்தாலும் அதற்கு பிறகு விடியல் வெளிச்சமாக மாறத்தானே செய்கிறது. அதே போல வாழ்க்கையிலையும் நிச்சயம் ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். இப்போது நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில இருந்த இருளும் கஷ்டமும் துன்பங்களும் சவாலும் முடிஞ்சு போய் உனக்கான புது ஒளியை உன் வாழ்க்கையில தரப்போறேன். ஏன் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்ன்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ. உன் உள்ளத்தில் ஒரு புது நம்பிக்கையை நான் கொடுக்க போறேன். இனிமே நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் எந்த தடையும் வராம உனக்கான நல்வழியை நான் காட்ட போறேன். உன் வாழ்க்கையில நான் ஒரு நல்ல தொடக்கத்தை தருவேன் என் செல்லமே. கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அமைதியாக இருக்க பழகு. நான் சொல்றதை கேளு. உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த வராகி அம்மாவை நம்பி பிரயோஜனம் இல்லை நீயாகவே நினைச்சுக்கிட்டு என் ஆலயத்துக்கு வராம இருக்காதே. இந்த வராகி அம்மா தான் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பல சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தவளாக இருக்கேன். முதல்ல உனக்கு கெடுதல் செய்து கெட்டதை நடத்தக்கூடிய அந்த நபர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றணும்னா உனக்கு தெய்வ பலம் வேண்டும் என் செல்லமே. அதற்காக நிச்சயமாக நீ என்னை நம்பி வழிபட்டால்தான் நான் உனக்கான நல்லதை செய்ய முடியும். இப்போது
உனக்கு கெடுதல் செஞ்சவங்களையும் கெட்டது நினைச்சவங்களையும் என்ன கதிக்கு ஆளாக போறேன்னு பார்க்க தயாராகு. உன் கண்ணுக்கு முன்பாகவே அவர்களுடைய நிலைமையை நான் காட்டுவேன் என் செல்லமே. யார் யார் உனக்கு எதிராக என்ன வேலை செஞ்சாலும் அத்தனையையும் தாண்டி நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன். யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்கன்னா நீ மனசுக்குள்ளேயே அழுகிறதும் வெளியில சிரிக்கிறதும் எனக்கு தெரியும். ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, இந்த உலகமே உன்னை நிராகரித்தாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை விட்டுட மாட்டேன். தூண் போல உன்னை தாங்கி பிடித்து உன் வாழ்க்கையை மீண்டும் உயர்த்தி என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுப்பேன். நீ எப்போதும் எதை நினைச்சும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் உன்னை மதிக்கலைனாலும் என்னுடைய பார்வையில் நீ உயர்ந்த உயிராகவே இருக்கிறாய். உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் பாதத்தில் விழுந்து பூவாகி உனக்கு வலிமையும் நிம்மதியும் தரும் அருளாக ஆசீர்வாதமாக மாறும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் பயப்படாம நான் உன் கூட இருக்கேன்னு தைரியமாக இரு. இனிமே உன் வாழ்க்கையில யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது என் செல்லமே. நீ எதிர்பார்த்த தீர்வுகளை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே உனக்கு கொடுப்பேன். வழி தெரியாம தவிச்சுக்கிட்டு எந்த பக்கம் போகணும்னு விடை தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வச்சு ஒரு தெளிவை கொடுப்பேன். கடந்த சில நாட்களாக உன் வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது முடிவுக்கு வரும். இனிமே உன்னை சுத்தி எல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும்படி இந்த வராகி அம்மா செய்ய போறேன். எப்போவுமே நீ கவலையாகவே இருக்கிறதால உன் குடும்பத்தினர்களும் உன்னை பார்த்து கவலைப்படுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீ இவ்வளவு கஷ்டப்படுற. அப்பனா முதல்ல நீ மகிழ்ச்சியாரு. நீ மகிழ்ச்சியா சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து உன் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்படுவார்கள் அல்லவா? இப்போது கடன் சுமையில் தத்தளித்து கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றி உனக்கு கடன்களை அடைக்க தேவையான வருமானத்தை நான் கொடுக்க போறேன். நீ எப்போதும் என் மேல நம்பிக்கையோட இருந்தீனா உன்னை முன்னேற்றி உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில செஞ்சு தருவேன். இன்னும் நீ ஜெயிப்பதற்கான புதிய வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் என் பார்வை இருக்கும் என்பதை மறவாதே. காலம் உனக்காக மாறும். உன் கடன் சுமை குறையும். நீ எதிர்பார்த்த நிம்மதியும் கூட நிச்சயமா உன்னை வந்து சேரும் என் செல்லமே. இப்போது உனக்குள் அதிகரித்து கொண்டிருக்கும் இந்த எதிர்மறை எண்ணங்களை தாண்டி உனக்கான நேர்மறை எண்ணங்களை இந்த வராகி அம்மா கொடுக்க போறேன். உன்னுடைய முக்கியமான கர்ம வினையையும் கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இப்போது நீ போராடிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களும் சரியாகி உன் போராட்டம் முடிவுக்கு வரப்போகுது. நீ செய்த முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து செஞ்சினா அந்த முயற்சிகளின் வழியே உனக்கு நல்ல முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா நான் கொடுப்பேன். ஒரு முக்கியமான விஷயத்தில் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதையும் உன் கைகளில் நான் கொடுக்க போறேன். உன்னுடைய தவறுகளுக்காக நீ எப்போது என்கிட்ட மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே எல்லாத்தையும் நான் மன்னிச்சு மறந்துட்டேன் என் செல்லமே. இனிமே நீ உன் வாழ்க்கையில இதற்கு முன்னால் செய்த தவறுகளை நினைத்து வருந்த வேண்டாம். இனிமே எடுக்க போற முடிவுகள்ல மட்டும் தெளிவா உறுதியா இருந்தீனா போதும். உனக்கு நிறைய நல்ல திறமைகள் இருக்கு. அது எல்லாவற்றையும் வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு கிடைக்காமல் தானே கஷ்டப்பட்டாய். இப்போதே நீ ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா உருவாக்கி தர்றேன். நீ எப்போதும் மனம் தளராதே. நான் உன் கூடவே இருக்கும்போது நீ தைரியமாக உன் முடிவுகளை செயல்படுத்தி நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு. நீ நல்லபடியாய் நலமாய் வளமாய் வாழும்படி இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கை பாதையில் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிஞ்சு போய் இப்போது நீ நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்க நானே வந்துவிட்டேன் என் தங்கமே. ஓம்